guys, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 9ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படினு கேட்டிங்கன்னா ரித்திகோட பர்த்டே. சோ இப்போ கரெக்ட் டைம் 6:30 ஆச்சு. நாங்கெல்லாம் தூங்கிட்டோம். एक्चुअली அம்மா காலையிலே எந்திரிச்சு ரித்திக்கு தேவையான ஃபுட் எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்க தூங்குறதால திட்டு வாங்குனோம். ரித்திக்கு என்ன பண்ணுது அப்படினு கேட்டிங்கன்னா ரித்திக்கு நல்ல தூக்கம். கொஞ்சம் கழிச்சு டெம்பிள் கூட்டிட்டு போகணும். So, என்னோட சேனல் பிடிக்கணும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோல போலாமா? வாங்க. ஹாப்பி பர்த்டே. ரித்திக் காலையில எந்திரிச்சிருச்சு गाइस. இப்போதான் நான் பக்கத்துல இல்லனால அழுதுட்டு இருக்கேன். ஹாப்பி பர்த்டேமா. அம்முடு. எந்திரு. நான் பக்கத்துல இல்ல एक्चुअली எந்திரிக்கிறதுனால அழுதுட்டு வந்தேன். கொஞ்சம் கழிச்சு சரியாயிடும். உண்மைதா? உண்மைதா? வேணும் தரதர் உண்மைதா? எந்திரிக்கணும் கேட்கலம்மா. താങ്ക് യു പറ അമ്മമാരെ കൊടുക്കണേ എടോ മക്കള് ചക്കര മുട്ടു അമ്മയുടെ ചക്കര നോക്കൂ ഞാനെടുത്ത് ഇത്തിരി വളർത്തിയെടുത്തത് ചക്കര മുട്ടിനെ 3 വയസ്സ് വരെ വളർത്തിയത് 3 വയസ്സ് വരെ ചെയ്തുകൂടാ. ഇവളേക്ക് ഇട്ടിട്ട് കൈതാ അമ്മ അമ്പലത്തിൽ പോണല്ലേ? വിശ്വന്റെ അമ്പലത്തില് സ്വാമീനെ പ്രാർത്ഥിക്കാൻ പോണ്. എന്തിനു പോണ സ്വാമിയെ പ്രാർത്ഥിക്കാൻ? ഓ ഹയാനുണ്ട്, അക്കുമ്മയുണ്ട്, ജാനിയുണ്ട്, മക്കളുണ്ട്, അമ്മയുണ്ട്. നിങ്ങളല്ലേ പിന്നെ പറഞ്ഞ ഈ വള കറക്റ്റ് എന്ന്. നീ ചെയ്താ ഇവിടെ ഉണ്ട് ഉറങ്ങണ. ഞാൻ തൊട്ടിൽ ഉറങ്ങണു കണ്ടില്ലേ? കാണിച്ച ഇങ്ങോട്ട് നോക്ക്. ഹായ് പറ, ഹായ് പറ, ഹായ് പറ, ഹായ് പറഞ്ഞിട്ട് ഗുഡ് മോർണിംഗ് പറ. ഹായ് പറ. ഗുഡ് മോർണിംഗ്. ഇന്ന് ഋത്തിക്കിന്റെ ബർത്ത്ഡേ ആണ്. ഹാപ്പി ബർത്ത്ഡേ. ഹായ് പറ, ഹായ് പറ. ഇല്ലോ മൊട്ടയ്ക്ക് വാങ്ങിച്ച് 10 രൂപയ്ക്കല്ലേ ബാക്കി ബാക്കി കുറെ ടോയ് ഇഷ്ടമല്ലേ? അപ്പൊ അമ്മയ്ക്കും പച്ചക്കാർ നീ പച്ചക്കാറില്ലല്ല. കൈയിട്. അമ്മ കടയിൽ വാങ്ങിച്ചാ കടയിൽ വാങ്ങുന്ന നോക്കട്ടെ സുന്ദരായ നോക്കട്ടെ. കട്ടയാന്നില്ല അങ്ങനെ വിളിച്ചിട്ട് കട്ട്. മൂടി ആവും ആ പോവില്ല മക്കളെ. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു.
കയറി മക്കളെ കേറി എടുക്കല്ലേ തരും തരും അമ്മേ ഭഗവാനെ കൃഷ്ണ പറഞ്ഞുകൊടു അമ്മേ ശിവനെ കാത്തോണേ പറ പറ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത്ഡേ ത്രീ യു മക്കള് പറ ചെറുവാണോ അനിയത്തിക്ക് കൊടുക്കണേ നമ്മള് അനിയത്തിക്ക് കൊടുക്കട്ടെ നല്ല അനിയത്തി ബബിള് ஸோ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம் கைஸ். ஒரு ரித்திக்கு வந்து தங்கச்சி கையில் இருந்துச்சு, தங்கச்சி பேபி என் கையில் இருந்துச்சு. நம்ம வந்து கோயிலுக்கு போனோம். அங்கே இருந்து இருக்க வீடியோ தான் ஆக்சுவலாக. இது வந்து எப்போவுமே என்னோட வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஆக்சுவலாக என்னோடது நானாக இது பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து அதிகமாக நாங்கள் சிவன் டெம்பிளில் தான் போவோம். என்னன்னா இந்த வாட்டியும் நம்ம அந்த டெம்பிளில் தான் போனோம். நல்ல இல்லை கைஸ். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம கேக்கெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வச்சுட்டு நம்ம பால் வாங்க வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டு 4:30 ஆச்சு. நம்ம ஒரு 6 o'clock கேக் கட் பண்ணலாம் கைஸ். நான் இதை போய் வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்தேன். நான் யாரையும் கூப்பிடலை. எப்போதுமே ரித்திக் பர்த்டே வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி இப்போ லைட்டாக பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருக்குமே தெரியும் வரல. ஸோ அதனால் கொஞ்சம் சங்கடம் இருக்குது. ஆனால் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால ரொம்ப சீக்கிரமாக சரியாயிட்டு வரணும். அது ஸோ ஃபுல்லாகவே மியூசிக் போட்டிருக்கோம். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூனால நம்ம மியூசிக் வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஓன் வாய்ஸ் தான் போட முடியும் கைஸ். அதனால் நம்ம அதை ஹைட் பண்ணிவிட்டு ஓன் வாய்ஸ் போடுறோம். இதுதான் ஃப்ரெண்டு. அதிகமாக நம்ம பர்த்டேக்கு யாரையுமே எப்போவுமே கூப்பிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே மட்டும் ரொம்ப கொண்டாடினேன். ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் பண்ண முடியலை, அதனால் நம்ம பண்ணலை. இதுதான் ஃப்ரெண்டு தங்கச்சி எல்லாருமே. அவங்கள செம்மையாக இருந்துச்சு கைஸ். பட் மியூசிக் போட்டனால நம்ம வந்து காப்பிரைட்டு வரும். அதனால் இந்த வீடியோ போட முடியலை. சாரி மியூசிக் போட முடியலை. அதனால் இந்த இதை வச்சு இது பண்ணிக்கோங்க. ரித்திக் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். நானும் ஹாப்பி. അങ്ങോട്ട് బొమ్మ ఏది బొమ్మ ఏది బొమ్మ